ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாரும் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல் அண்ட் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆப்ஷன் பையிங்க்கு தேவையான மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதெல்லாம் உங்கள் ட்ரேடிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆக்சுவலாக ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துக்கிட்ருக்கோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ கோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்வான்ஸ் லெவல் எப்படி எடுக்கிறது. ஆக்சுவலாக நம்ம அட்வான்ஸ் லெவல் வச்சு தான் எடுப்போம். ஓகேங்களா. என்ட்ரின்றது நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு எஃப்ஐஏ டிஏ டேட்டாவோ, எந்த ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ எதையுமே நம்ம பார்க்க மாட்டோம் கைஸ். அதாவது எதையும் போட்டு குழப்பிக்கவே மாட்டோம். அதாவது நம்ம ட்ரேடிங்க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவருக்குள்ளே ஒரு 20 பாயிண்ட் 15 பாயிண்ட் பிடிக்கிறதுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் இருக்கும். எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே இருக்காது. எந்த கால்குலேஷனும் இருக்காது. அடிக்கடி கால்குலேஷன் போட்டு என்ட்ரி போடுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது கைஸ். நம்ம அட்வான்ஸ் லெவல் எடுப்போம். அந்த அட்வான்ஸ் லெவலில் தாண்டவுடனே என்ட்ரி எடுப்போம். இவ்வளோ தான் விஷயமே. ஓகேங்களா. இதுதான் நம்மளோட வீடியோ கோர்ஸில் இருக்கும். இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம ஆக்சுவலாக அந்த வீடியோ கோர்ஸில் எல்லாமே சொல்லியிருப்போம். அட்வான்ஸ் லெவல் எப்படி இருக்குது, அதை வச்சு இன்ட்ராடர் எப்படி ட்ரேட் எடுக்கிறது, ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி எப்படி ஆகும், 0 to 0 கான்செப்ட் எப்படி வரும், எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எதனா டவுட்னா நம்ம சேட்டிங்கில் டவுட் கேட்டிங்கன்னா கிளியர் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆக்சுவலாக அட்வான்ஸ் லெவல்ன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதை தான் நம்ம என்ன சைடில் எப்படி எடுக்கிறது, அதை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கிறது சொல்லியிருப்போம். ஓகேங்களா. இது ஆக்சுவலாக நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப அக்யூரஸியாக இருக்கும். ஓகேங்களா. இது வேணுன்றவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போது இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி நம்ம அட்வான்ஸில் வச்சு எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன இடம் எங்கே அப்படின்னு கேட்டால் 24,636. ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப் அப்பு. ஆக்சுவலாக எஸ்டர்டே ஐக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே. ஆனால் நம்ம எப்போதுமே ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். 15 நிமிஷத்தில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்டர்டேக்கு மேலே இருந்தான், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தான், ஆனால் ஓப்பனுக்கு கீழே. இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இவ்வளோ பெரிய ஒரு கேப் அப்பு. ஓகேங்களா. அதாவது ஒரு 100 பாயிண்ட்டு கேப் அப்பு, 540லேருந்து 640 வரைக்கும் கேப் அப்பு. ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எஸ்டர்டேயை பிரேக் பண்ணியிருக்கான். எல்லாமே பாசிட்டிவ் ஆக்சுவலாக. ஆனால் முக்கியமான விஷயம் ஓப்பன். அதாவது இவ்வளோ பெரிய பர்ஃபார்ம் பண்ணவன் அவன் ஓப்பன் ஆகிற இடத்துலேருந்து மேலே போனால் தான் டிமாண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஓப்பன் ஆன வேலையிலேருந்து கீழே வரான் அப்படின்னா இந்த ரேட்டுக்கு மேலே டிமாண்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம், இந்த இடத்துலேருந்து ரிட்டர்ன் ஆனதுக்கு 24,640ன்றது இன்றைக்கி நம்ம காலையிலேயே போஸ்ட் பண்ண ரெசிஸ்டன்ஸ் லெவல் இது ஆக்சுவலாக. ஓகேங்களா. எப்போதுமே ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே இறங்குறான்னா அந்த இடம் ரெஸ்பெக்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமான இடம். ஓகேங்களா. அதனால் ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுவும் ஓப்பன் ப்ரைஸும் பக்கத்தில் இருக்குது. மெயின் இம்பார்ட்டன்ட் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். ரெசிஸ்டன்ஸும் இம்பார்ட்டன்ட் தான், ஓப்பனும் இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் ரெசிஸ்டன்ஸோட ஓப்பன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸை சில டைமில் உடைக்க கூட செய்வான். ஆனால் ஓப்பனுக்கு கீழே வரான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, டிமாண்ட் இல்லை. ஏன்னா இவன் எஸ்டர்டே ஐக்கு மேலே இருக்கிறதுனால டிமாண்ட் இருக்குது, ஆனால் இந்த இடத்துக்கு மேலே இல்லை அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ மேக்ஸிமம் மார்க்கெட் ஓப்பனை உடைச்சான் அப்படின்னா எஸ்டர்டே ஐ வரைக்கும் தான் வருவான் மார்க்கெட். ஓகேங்களா. எஸ்டர்டே ஐயையும் கீழே உடச்சி போனால் மட்டும்தான் ஒன் சைட் மார்க்கெட்டாக புட்டு பர்ஃபார்ம் பண்ணுவான். ஓகேங்களா. அது வரைக்கும் ஓப்பனுக்கும் எஸ்டர்டே ஐக்கும் தான் மார்க்கெட் மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும். ஒன்று ஓப்பனை தான்னா ஒன் சைட் மார்க்கெட்டாக கால் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுவான். அப்படி
ஐயை கீழே உடச்சான் அப்படின்னா ஒன் சைட் மார்க்கெட்டாக புட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவான். ஆனால் இது ரெண்டுமே பிரேக் ஆகலை அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் மார்க்கெட் ஓடிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதை இந்த மாதிரி மார்க்கெட்டை நம்ம வெள்ளிக்கிழமையும் பார்த்தோம். ஓகேங்களா? இது அடிக்கடி இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா? நம்ம தான் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின்னு நம்ம ப்ரீமியம் என்ன சொல்லுதோ அதை வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அப்படி பார்க்கும்போது ஒரு 15 நிமிஷத்தில் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம் மார்க்கெட் ஓப்பன் ஆன. அப்படி பார்க்கும்போது நம்ம 9:30 மணிக்கு பார்க்கும்போது மார்க்கெட் 24,580 இருந்தது. அப்போது 24,600 புட்டும் 24,550 கால், 24,500 கால் ரெண்டுமே இந்த மணி தான். ஓகேங்களா? மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருந்ததுனால கண்டிப்பாக நாங்கள் போய் புட்டை தான் பார்த்தோம். ஓகேங்களா? புட்டை தான் போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். ஏன்னா ஓப்பன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இதுதான் 24,600 புட்டோட சார்ட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நெகட்டிவ் மீன்ஸ் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறோம் அப்படின்னா புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும். அதுதான் ரூல். ஓகேங்களா? இவன் பாருங்கள், எக்ஸாக்டாக வந்து ஓப்பனுக்கு மேலே தான் இருந்தான். ஓகேங்களா? ஓப்பனுக்கு மேலே இருந்தவன் இவனோட அட்வான்ஸ் லெவல் 113. ஆக்சுவலாக அதுக்கு மேலேயும் தான் இருந்தான் இவன். ஓகேங்களா? ஒரு 15 நிமிஷத்தில் ஓப்பனுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்தான். எப்போதுமே அட்வான்ஸ் லெவல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இவன் எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் அட்வான்ஸ் லெவலில் தாண்டினா தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். ஓகேங்களா? கரெக்டாக பாருங்கள், இவன் வந்து அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுக்கிறான். ஓகேங்களா? கரெக்டாக இங்கே தான் நம்ம என்ட்ரி கொடுத்தோம். ஆக்சுவலாக இவன் வந்து பார்த்திங்கன்னா இவனோட எஸ்டர்டே லோ 135. ஓகேங்களா? 135. இவனோட ரெண்டாவது அட்வான்ஸ் லெவல் 135. ஓகேங்களா? இவன் மேக்ஸிமம் போனான் அப்படின்னா எவ்வளோ தூரம் போவான்? நீங்கள் 113 அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகுதுன்னு எடுக்கிறீங்க. ஏன்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருக்குது அப்படின்னும் போது அவன் எஸ்டர்டே ஐ வரைக்கும் கீழே வருவான். எஸ்டர்டேயை உடைச்சா தான் நல்லா கீழே போகும். எஸ்டர்டேயை உடைக்கலைன்னா மார்க்கெட் ரேஞ்சு மாதிரி தான். எஸ்டர்டே ஐக்கும் ஓப்பனுக்கும் தான் போயிட்டு வரும். ஓகேங்களா? அப்போது ஓப்பனை உடைச்ச மார்க்கெட்டு கண்டிப்பாக எஸ்டர்டே ஐ வரைக்கும் வரப்போகிறான்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அது வரைக்கும் தான் டார்கெட். அதே மாதிரி இவன் பாருங்கள், புட் ஆப்ஷனும் அதே தான், சேம். இப்போ மார்க்கெட் எஸ்டர்டேயில் சப்போர்ட் எடுக்குதுன்னா இவன் போய் எஸ்டர்டே லோவை தாண்ட முடியாமல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் முட்டுவான். அதுதான் ரூல். அப்போது நீங்கள் இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா 113 115 என்ட்ரி எடுத்திங்கன்னா 135 தான் உங்களுக்கு டார்கெட். ஓகே, ஒரு 20 பாயிண்ட் டார்கெட். 115 ஒரு 20 பாயிண்ட் டார்கெட். நம்மளுக்கு ஃபஸ்ட் டார்கெட் 15 பாயிண்ட் தான். ஓகேங்களா? இவன் இவ்வளோ தூரம் போவானா அப்படின்னு கேட்டால் எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் கிரீக்ஸ் பிரகாரம் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த மணி கால் ஆப்ஷன் 24,550. 24,550 கால் ஆப்ஷன் இதுதான். ஆக்சுவலாக இவன் பாருங்கள், 15 நிமிஷத்துலேயே எஸ்டர்டே ஐயை கீழே உடச்சிட்டான். ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழேனா கால் ஆப்ஷன் ஓப்பனுக்கு கீழே தான் இருப்பான். இவன் சேமாக இவனோட 168 ஓப்பனுக்கு கீழே தான் இருந்தான். இன்னொன்று பாருங்கள், இவன் 15 நிமிஷத்தில் எஸ்டர்டே ஐயை உடச்சிட்டான். 155 எஸ்டர்டே ஐ. ஓகேங்களா? 155 எஸ்டர்டே ஐ, அதை உடச்சிட்டான். கால் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை மேலே உடைக்க முடியாமல் ஐக்குள்ளேயே வரான். ஐயை கீழே உடைக்கிறான் நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். ஓகேங்களா? ஐக்குள்ளேயே வரான் அப்படின்னா புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை உடைக்கக்கூடாது, எஸ்டர்டே லோவுக்குள்ளே வரணும். அதான் ரூல். ஓகேங்களா? இதுதான் ஜாக்பாட் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவன் 15 நிமிஷத்துலேயே சொல்லிட்டான் எஸ்டர்டே கீழே உடச்சி நான் வந்து மேலே போக மாட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே கீழே உடச்சிட்டான். அப்போது புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்றது 15 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு தெரியும். அதாவது 130 மார்க்கெட் இருக்கும்போதே தெரியும். அவன் புல் பேக் வந்தால் நம்ம எடுக்கலான்னு வெயிட் பண்ணோம். எக்ஸாக்டாக அட்வான்ஸ் லெவலில் புல் பேக் வந்து நின்னான். ஏன்னா பிரேக் அவுட்டில் நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம 15 நிமிஷம் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். கரெக்டாக 15 நிமிஷம் கழிச்சு மார்க்கெட் அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்தது. இவன் எஸ்டர்டே லோக்குள்ளே வரணும். ஏன்னா கால் ஆப்ஷன் எஸ்டர்டேயை உடைச்சாதான் இவன் லோவை உடைக்கணும். அவன் உடைக்கலை, கால் ஆப்ஷன் லோவை உடைக்கலை, ஐயை உடைக்கலைன்னா இவன் லோவை உடைக்கக்கூடாது. அதான் ரூல். ஆனால் இது 100% அப்படி தான் நடந்தே தீருமா, அப்படி தான் நடக்கணுமானா அப்படிலாம் ரூல் கிடையாது. 80% இப்படி தான் நடக்கும். 20% இது நடக்காமையும் போகலாம். எஸ்டர்டே லோவை தொட்டுட்டு கீழே வந்துடலாம். ஆனால் 10 ட்ரேடில் 7 ட்ரேட் 8 ட்ரேட் கண்டிப்பாக கால் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை உடைக்காமல் கீழே உடைச்சிட்டான் அப்படின்னா புட் ஆப்ஷன் லோவுக்கு கீழே இருக்கிறான். இந்த மாதிரி லோவுக்கு கீழே இருந்தால் கண்டிப்பாக லோவை உடைச்சி மேலே போயிடுவான். முன்னாடியே அது தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. ஒரு 1/4 மணி நேரத்துலேயே தெரிஞ்சிச்சு பாருங்கள் நம்மளுக்கு. அப்போ இவன் லோ உள்ள வரப்போகிறான்றது இங்கேயே தெரியும் நம்மளுக்கு.
இந்த இடத்துல தெரியும். மார்க்கெட் இங்கே புல் பேக் வரும்போது இன்னும் கன்ஃபார்மாக தெரியும் நம்மளுக்கு. அப்போ இங்கேருந்து லோக்குள்ளே வரானா இது வரைக்கும் சும்மா வரான்னு வச்சிங்க, இதுவே எவ்வளோ பாயிண்ட்டு 15 ஒரு 40 பாயிண்ட் கிடைக்கும் நம்மளுக்கு அசால்ட்டாக. 30 பாயிண்ட் சாலிடாக கிடைக்கும். இதுதான் ஜாக்பாட் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த இடத்துல அட்வான்ஸ் லெவல் இருக்கணும். இந்த இடத்துல அட்வான்ஸ் லெவல் இல்லைன்னா தான் கஷ்டம். அது உங்களுக்கு தெரியணும் அட்வான்ஸ் லெவல் எதுன்ட்டு. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் தெளிவாக இருக்குது பாருங்கள், தெளிவாக மேலே போகிறேன். அவ்வளோதான், ஒரே என்ட்ரி தான், ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்டர்டே லோக்குள்ளே வந்தவன் திருப்பி எஸ்டர்டே லோவெல்லாம் உடச்சிட்டு அகெயின் புல் பேக் இங்கே வந்து திருப்பியும் மேலே போகிறான். ஓகேங்களா, இதில் காலை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் காலையும் எடுத்துருக்கலாம். ஏன் அப்படின்னா இவன் லோவை உடச்சி கீழே வந்தவன் லோவை உடச்சி மேலே போனவன் லோவை உடச்சி கீழே வந்துட்டான். ஓகேங்களா, இவன் லோவை உடச்சிட்டா கால் ஆப்ஷன் ஐயை உடைக்கணும், இல்லை ஐயை போய் டச் பண்ணணும், அது ஒரு ரூல். ஓகேங்களா, அப்போ கால் ஆப்ஷனும் பர்ஃபார்ம் பண்ணும். இவன் லோவை எஸ்டர்டே லோவை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இதை கீழே உடைக்காமல் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தானா கால் ஆப்ஷனால் பர்ஃபார்மே பண்ண முடியாது. இவன் ஒண்டி தான் அப்படியே போயிட்டே இருப்பான் மேலே. இவன் எப்போது லோவை உடைச்சிட்டான் அப்படின்னா மார்க்கெட் இதுக்கு மேலே கீழே போகாது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இதுக்கு மேலே மார்க்கெட் கீழே போகாது அப்படின்னு அர்த்தம். அப்போது மார்க்கெட் அங்கேருந்து திரும்பும் அப்படின்றது தான் லாஜிக்காக புரிஞ்சிக்கணும் நீங்கள். ஓகேங்களா, அப்போது கால் ஆப்ஷனும் அந்த இடத்துல எடுக்கலாம். அதாவது இவன் லோவை உடச்சி வீக்கான ஒன்று அவனையும் எடுக்கலாம். ஆனால் நம்ம எடுக்கலை. ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓப்பனையும் எஸ்டர்டேயும் கீழே உடச்சிட்டான் அப்படின்னா மேக்ஸிமம் பர்ஃபார்ம் பண்ணாது. ஆனால் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வந்து பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அதுதான் நான் சொல்ல வரேன். 100% கிடையாது, 80% இப்படி தான் நடக்கும், ரேஞ்சு தான் ஆகும். ஆனால் ஒரு சில மார்க்கெட் சடார்னு உடச்சிட்டு ஓப்பனை எஸ்டர்டேலாம் உடச்சி திடீர்னு போயிடுவோம் மேலே. ஓகேங்களா, அப்போது கால் ஆப்ஷன் நம்ம எடுத்தாலும் டார்கெட் கிடச்சிருக்கோம். நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த இடத்துல 24,500ன்றவன் தான் இந்த மணி கால் ஆப்ஷனு, அவனை நான் காட்டுறேன் பாருங்கள். ஆனால் இதுக்கும் அட்வான்ஸ் லெவல் தேவை. இங்கே பாருங்கள், இவன் 15 மினிட்ஸில் எஸ்டர்டே எல்லாம் உடச்சி ஓப்பன்லாம் உடச்சி கீழே வந்துட்டு எங்கே வந்து சப்போர்ட் இருக்கான் பாருங்கள். இது அட்வான்ஸ் லெவல் 124 அப்படின்றது அட்வான்ஸ் லெவல். அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்தவன் எஸ்டர்டே ஐ வரைக்கும் தான் வரான் பாருங்கள். அது வரைக்கும் தான் போக முடியும் அவனால். ஏன்னா ஓப்பனையும் எஸ்டர்டேயும் கீழே உடச்சிட்டா பர்ஃபார்ம் பண்ண முடியாது. இங்கே நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் இவனை வச்சு எடுத்துக்கலாம். 126 130னா கூட 170 40 பாயிண்ட் கிடச்சிருக்கும். ஆனால் நம்ம எடுக்கலை. ஓகேங்களா, நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு என்ட்ரி, சூப்பரான ஒரு என்ட்ரி கிடச்சிது நம்மளுக்கு காலையில். போதும் 30 பாயிண்ட் போதும் நம்மளுக்கு எஸ்டர்டே லோவில் வரப்போகிறான்னு தெரிஞ்சிச்சு முன்னாடியே. இது முன்னாடியே யாராச்சும் சொல்ல முடியுமா, இவ்வளோ அக்யூட்டாக சொல்ல முடியுமா? ஆனால் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் அட்வான்ஸ் லெவல் தெரிஞ்சவங்களுக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் க்ரீக்ஸ் வீடியோ நம்ம ஃப்ரீயாகவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த ஆப்ஷன் க்ரீக்ஸ் வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கனாலே ஐ லோவை வச்சு எப்படி என்ட்ரி எடுக்கலாம்னு தெரிய வரும். ஆனால் அது கூட அட்வான்ஸ் லெவல் தெரிஞ்சால் தான் நீங்கள் இந்த மாதிரி ஜாக்பாட் என்ட்ரி எடுக்க முடியும். ஓகேங்களா, ஓகே. அதனால் நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே கோர்ஸ் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணி பழகி ஈஸியாக என்ட்ரி எடுக்க கற்றுக்குங்க. ஓகேங்களா, மற்றபடி எந்த ஒரு கால்குலேஷனோ நிறைய சேனலில் நான் பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து என்னென்னவோ சொல்கிறாங்க அவங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு ட்ரேடு உள்ள போகிறோன்னா ஒரு 15 பாயிண்ட் 20 பாயிண்ட் இல்லை மேக்ஸிமம் 30 பாயிண்ட் பிடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் வெளியே வரத்துக்கு என்ன தேவையோ நம்ம அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அந்த ப்ரீமியம் எப்படி உருவாகுது, அந்த ப்ரீமியமோட கால்குலேஷன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம லைவ் ட்ரேடில் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியுமா? அதெல்லாம் தேவையே கிடையாது. ஓகேங்களா, அது வந்து ஆக்சுவலாக அவங்க இப்படி தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு அது தேவையில்லாத விஷயம். நம்மளுக்கு தேவை என்னென்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை வச்சு நம்ம ஒரு ½ அன் ஹவரில் ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வரணும் சேஃபாக. அவ்வளோதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். மேக்ஸிமம் ரொம்ப ஓவராக தெரிஞ்சுக்கிட்டா எல்லாத்தையும் நீங்கள் போயிட்டு இன்னொன்று ஆப்ஷன் மார்க்கெட்டே ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஓகேங்களா, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா எல்லாத்தையும் எல்லா கால்குலேஷனையும் போட்டு நீங்கள் பார்த்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஓஏ எப்படி இது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது, அப்புறம் அதாவது மீட்டிங் பாயிண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு எடுக்கிறதுல மார்க்கெட் முடிஞ்சே போயிடும். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு ½ அன் ஹவரில் மார்க்கெட்டோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்பீடில் நீங்கள் இவ்வளோ கால்குலேஷன்லாம் பார்த்துலாம் எடுக்கிறதுலாம் வேஸ்ட்டு. ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, கால் ஆப்ஷன் ஐயை கீழே ஓடிக்கலாம். அப்போ புட் ஆப்ஷன் லோ உள்ள வந்தே தீரணும். ஓகே, 80% அப்படி தான் நடக்கும். அப்போது இந்த இடத்துல அட்வான்ஸ் லெவலில் தான் எடுக்க போகிறீங்க. இவ்வளோ தான் விஷயம். அட்வான்ஸ் லெவல் தெரிஞ்சிட்டாலே போதுமானது.
ஓகேங்களா. இதுக்கு தேவையில்லாத எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு ரொம்ப பெரிய ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் பிடிக்கிறதுக்கு பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பொசிஷன் ட்ரேடாக பண்ணுறவங்க, ஒரு பொசிஷன் எடுத்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறவங்க, ஹோல்டு பண்ணுறவங்க தான் இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் பார்த்து பண்ணணும். அதுவும் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில். சிம்பிளாக நம்ம ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 5,000 10,000 போட்டு பண்ணுறவங்க இவ்வளோ பெரிய விஷயம்லாம் அவ்வளோத்தையும் அதுவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயத்தையும் பார்த்தும் 100% இருக்கா அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டால் அதுவும் சொல்கிறாங்க, இது நடக்குமாலாம் எங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா. அது எங்ககிட்ட நீங்கள் படித்தா இதெல்லாம் 100% நடக்கும்லாம் எங்களுக்கு தெரியாது. நீங்களே தான் எல்லாமே பார்த்துக்கணும், நீங்களே தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இது எங்ககிட்ட வந்தாலே நீங்கள் 100% ப்ராஃபிட் பண்ண முடியுமாலாம் எங்களுக்கு தெரியாதுன்னு அதையும் சொல்கிறாங்க முன்னாடியே. என்னன்னே ஒன்றும் புரியல ஆக்சுவலாக. என்ன அவங்க சொல்கிறாங்கன்னே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுது. ஓகேங்களா. ஓகே கைஸ், இது நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களும் நிறைய பேர் அவங்ககிட்டயும் போயிட்டு தான் இருக்காங்க. அதனால் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு குழப்பிக்க வேண்டாம் எல்லாருமே. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரேட் கூட நீங்கள் எடுக்க முடியாது. சிம்பிளாக ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டீங்களா, முன்னாடியே எதுவும் பிளான் பண்ணாமல் மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷத்தில் கரெக்டாக அந்த டைமில் என்ன ப்ரீமியம் சொல்லுதோ அதை வச்சு பிளான் பண்ணி ட்ரேட் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அதை நீங்கள் நம்ம ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்டாலும் கரெக்டான ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டான டிசிப்ளின் ட்ரேட் மணி மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னா 100% வின் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கி ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான் கைஸ். மார்க்கெட் எஸ்டர்டே ஐக்குள்ளே, அதாவது ஓப்பனை உடச்சி கீழே வந்துட்டான். எஸ்டர்டே ஐக்கும் ஓப்பனுக்கும் தான் ரேஞ்சு. ஓகேங்களா. அதாவது எஸ்டர்டே ஐயை கீழே உடச்சிருந்தா ஒன் சைட் மார்க்கெட்டாக புட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பான். ஆனால் எஸ்டர்டே ஐயை உடைக்கல. அப்போது எஸ்டர்டே ஐலேருந்து திருப்பியும் ஓப்பன் வரைக்கும் போவோம். ஓப்பனை உடச்சிருந்தால் கால் ஆப்ஷன் ஒன் சைடாக போவோம். அதுவும் நடக்கலை. அப்போது ரேஞ்சுன்றது இந்த மாதிரி சினாரியோவே ரேஞ்சு தான் ஆகும் மேக்ஸிமம். ஓகேங்களா. அதாவது 100% கிடையாது, 80% இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா. அப்போது நம்ம எதிராச்சும் ஒரு சைடில் காலையும் எடுத்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனால் புட்டை நம்ம எடுக்கிறது சேஃபாக இருக்கும். ஓகேங்களா. 2 சைடும் ப்ரீமியத்தை கரைக்க போகிறாங்கன்றது தான் இதுக்கு அர்த்தம். ஆனால் நீங்கள் புட்டை எடுக்கிறது சேஃபாக இருக்கும். ஏன்னா அவன் தான் ஓப்பனுக்கு மேலே இருக்கான். ஓகேங்களா. ஓப்பனுக்கு மேலே இருக்கிறவன் தான் எப்போவுமே பவர். ஓகேங்களா. ஓப்பனுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருக்கிறவன் தான் பவர். இவன் பாருங்கள், ஓப்பனையும் எஸ்டர்டேயும் கீழே உடச்சிட்டான். ஆனால் அட்வான்ஸ் லெவலில் மட்டும் சப்போர்ட் எடுக்கிறான். ஆனால் அவன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான்னு சொல்லலை. ஆனால் சேஃபஸ்ட்டு ஓப்பனுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருக்கிறவன் தான் ஒரு ஸ்ட்ராங் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஓப்பனுக்கு கீழே உடைக்கிறான், நான் வீக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதனால். ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் கைஸ் எடுத்துருக்கணும். ஆக்சுவலாக திருப்பியும் சொல்கிறது என்னென்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கணும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.